வணக்கம். இதுதான் மாமரம். அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக பேபி மேங்கோ மாவடு. இதுதான் நம்ம மார்க்கெட்லேயும் தேடி போகலாம். இந்த இயர் நம்ம மாவடு தேடி அகைன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். மயிலாப்பூர்லேயே இருக்குது. இன்றைக்கி கோயம்பேடில் வடு மாங்காய் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்ப்போம். ஓகே, அங்கே தெரிகிற மாதிரி இருக்கு. எஸ், ஃபைனலாக நம்ம தேடி வந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் வடுமாங்காய் வாங்கியாச்சு. அதாவது இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா 200 இன்றைக்கி ரேட்டு, காலைல 220. பரவாயில்ல. இப்போது மாவடு வாங்கியாச்சு. இதை அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவோம். இது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கழுவி காய வச்சு கொடுத்துர்லாம். அப்புறம் அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ இதை நல்லா கழுவி இப்போ காய வச்சுருக்கோம். காய வச்சு ஈரம் இல்லாமல் இந்த காம்பெல்லாம் கரெக்டாக அளவுக்கு வச்சு கட் பண்ணி இதை கொடுத்துர்லாம். மாவடு வாங்கி நல்லா கழுவி தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி பெசர போகிறோம். எதுக்காக இந்த விளக்கெண்ணெய் போடுறது? விளக்கெண்ணெய் மாங்காய்லாம் வந்து சூடு, அதனால வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கு எதுவும் பண்ணாது, டேஸ்டாகவும் இருக்குங்க. நல்லா கலந்து வச்சிடலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணும் இப்போ? நம்ம காம்போட வாங்கி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி காம்போட போட்டால் தான் நம்ம நிறைய நாள் வந்து இதை வச்சு நம்ம கெடாமல் இருக்கும், வச்சு சாப்பிட முடியும். கெடாமல் இருக்கிறதுக்காக காம்பு இருக்கணும். அடுத்தது இப்போ மஞ்சள் தூளை எடுத்து வந்துக்கலாம். மஞ்சள் எதுக்காக? மஞ்சள் நம்மலாம் அரைச்சு ஊற்றுவோம். அப்படின்னா வரலி மஞ்சள் வந்து அரைச்சு ஊற்றுவோம். ஓகே, இப்போ பொடியாவே நான் போட்டுறது. சரியாச்சு. அடுத்தது உப்பு. மாவடுவை வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சு எடுத்து இப்போ விளக்கெண்ணெய் சேர்த்து மஞ்சள் பொடியும் போட்டு கலந்தாச்சு. இப்போ உப்பு போடுறோம். நம்ம கல் உப்பு தான் இதுக்கு வந்து நம்ம சேர்க்கணும். கல் உப்பு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். அதில் சேர்த்துக்கலாம். ஒரு படி மாவடுக்கு ஒரு 100 கிராம் 125 கிராம் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்.
உப்பு உரப்பை பொறுத்து அனுசரித்து போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, நல்லா கிளந்துடலாம். கல்லுப்பு வந்து முழுசாக போட்டால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கரையாது. அதனால நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் அப்படியே பொடிச்சு போட்டுட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த விளக்கெண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து நீத்து வரும்போது ரொம்பவே அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ கலந்தாச்சு. இதை வந்து இன்னும் 1 வீக் நம்ம வந்து விட்டுறலாம். டெய்லி வந்து குலுக்கி இதை ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 2-3 தடவை இது வந்து குலுக்கி வச்சிடணும். குலுக்கலாம், இல்லைன்னா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். 7 நாள் ஆகும்போது இது வந்து நல்லா அந்த உப்பு தண்ணி வந்து நிற்கும். நம்ம வேற தண்ணி சேர்க்காம இந்த உப்பு தண்ணியிலேயே வந்து பண்ணும்போது தான் கெடாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம மாவோட வந்து கழுவி வைக்கும் போதும் அதுலேயும் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சு, நம்ம பார்த்துருப்பீங்க எப்படி உலர்த்தி வச்சோடனே தண்ணி இல்லாமல் நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 1 வீக் கழித்து பார்க்கலாம். சில்வர் இதில் வந்து போடக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் வந்து பக்கெட்டில் போட்டிருக்கேன், ஜாடியில் அப்புறம் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வீடியோவுக்காக இது போட்டிருக்கோம். ஃபைனல் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ஒரு 7 டேஸ் கழிச்சு இது பார்ப்போம். மறுபடியும் நம்ம சொல்கிறேன், நம்ம இந்த பக்கெட்டு நம்ம போடுற மாவடு வந்து நம்ம போடுற பக்கெட்டும் எதுவும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. வேறு அப்படியே ரொம்ப இது வந்து சென்சிட்டிவ். ரொம்ப வந்து எந்த இதுவும் இந்த உப்பு தண்ணி மட்டும்தான் தண்ணியாக இருக்கணும், வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் மாவோடு கொஞ்சம் வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ கல்லுப்பை வந்து கல்லுப்பாக போட்டால் அது வந்து கரையவே கரையாது. அதனால தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை பொடிச்சு போடுறோம். இந்த உப்பு தண்ணி வந்து ஒரு 7 நாள் ஆகும்போது தண்ணி நல்லா நிற்கும். இதில் உப்பு அந்த எல்லாம் வடிஞ்சு தண்ணியாக நிற்கும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம். அப்பப்போ நம்ம வந்து இது காமிக்கிறோம். அப்பப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மாவடுவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டெய்லி நம்ம குலுக்கி விட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு 4-5 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து உப்பு வந்து போட்டது இல்லை, தண்ணி நீர்த்து தண்ணி தெரியுது. இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியில் மட்டும்தான், வேறு எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் மாவோடு கெடாமல் நல்லா இருக்கும். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இப்போ குலுக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு நாள் கழித்து நான் வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறேன். கலர் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்ச் ஆகி நல்லா இருக்குது. இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு. இன்னும் வந்து தண்ணி விடும். நம்ம அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். மாவடுக்காக நம்ம வந்து நல்லா தண்ணி வந்திருக்கு பார்த்தோம். 7 நாள் ஆயிடுச்சு, நம்ம போட்டு 7-8 நாள் ஆயிடுச்சு. இப்போது கடுகு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் கலந்துடலாம். காரம் வந்து நாங்கள் வந்து ஒரு சுமாராக சேர்க்கறதுனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம்ல நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம்.
அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மாவுடில் கலந்துக்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட் தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம கலந்து விடணும். இந்த தண்ணி வேறு வெளி தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்கள் நல்ல சூப்பராக தண்ணி நல்லா நிற்கிது. இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் இதில் கலந்துடலாம். தனியாக தண்ணி அப்படிங்கிறத சேர்க்கவே கூடாது. தண்ணி எதுலேயுமே இருக்கக்கூடாது. கரண்டி ஆகட்டும், பக்கெட்டு ஆகட்டும், நம்ம காய வச்சு நம்ம கழுவி காய வைக்கும் போதும் நல்லா காஞ்சி மாவு தொடச்சி வச்சுருங்க. காய போட்டு தொடச்சி ஒரு தடவை அதுக்கப்புறம் நம்ம போட்டால் போகிறோம். கையிலையோ எதுலேயுமே நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்தால் மட்டுமே கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும். குலுக்கி வச்சுட்டே இருந்தோம். இப்போ இதையும் நம்ம இன்னும் நீத்து வரும். குலுக்கி தான் விடணும். இன்னும் ஒரு 5-6 நாள், ஒரு 1 வீக் ஆகிடும். பார்த்தாவே தெரியும். இன்னும் கூட கலர் மாறும். கலர் பாருங்கள் எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம கடுகும் வரமிளகாயும் அரைச்சி ஊற்றுறோம். அது பச்சையாக தான் அப்படியே நம்ம போடணும். நல்லா கடுகும் வரமிளகாவும் பச்சையாக அரைச்சி அப்படியே ஊற்றிடணும். நான் பவுடர் பண்ணி அப்படியே போட்டு கலந்து விட்டுட்டேன். இந்த தண்ணியில் இன்னும் தண்ணி வரும். இந்த தண்ணியில் கலந்து அது ஊறி வரும்போது அருமையான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கலாம். மாவடு போட்டு நம்ம 10 நாள் ஆகுதுங்க. நம்ம அந்தந்த ஸ்டேஜில் காமிச்சிருப்போம். இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. ஓரளவுக்கு ஊறி நம்ம பாருங்க அருமையாகவே இருக்குது. நம்ம காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது வெயில் காலம். இது ஊறுகாய் இல்லை. ஆனால் காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நாம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள் அருமையாக சாப்பிட மாவடு ரெடி. குண்டாக இந்த மாதிரி மாவடு வாங்கினா தான் உங்களுக்கு அருமையான மாவடு கிடைக்கும். இந்த காம்பு மறுபடியும் நான் சொல்கிறேன், காம்பு இல்லாமல் இருந்தால் கிட்டுடும். காம்போடு வாங்கி காம்பு இந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் மாவடு அருமையாக இருக்கும். பாருங்கள் இந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாவடு தண்ணி நம்ம காரம் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.